ஹாய். நிறைய பேருக்கு வாழைப்பழம்னா பிடிக்காது, ஆனால் வீட்டில் வேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வாழைப்பழம் பிடிக்கிற மாதிரி, வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி நம்ம அதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலான்னு ரொம்ப நேரமாக யோசித்து நெட்டெல்லாம் தேடி கடைசியில் ஒரு வாழைப்பழத்தை வச்சு அல்வா செய்யலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நம்மளும் அல்வா செஞ்சு பார்க்கலாம். ஓகே, எங்கள் வீட்டில் நிறைய வாழைப்பழம் இருக்குது. நம்ம இதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே ஓகே, நிஞ்சா ஸ்டைல். எப்படி செம்மையா இல்லை? ஆக்சுவலி இதை வந்து இப்படி அப்படி பண்ணலாம், டைம் வேஸ்ட். வாழைப்பழம் தோல் உரிக்கிறதுல என்ன அங்கே வேலை, அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணலாம். வழிக்கு இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். அப்படியே போட்டு இப்போ மத்து போட்டு நெஞ்சு ஆட்டோடைய ஸ்டைலில் இடிச்சு நல்லா கூழாக்கிடலாம் இதை. ஓகே, அவ்வளோதான். பார்த்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை மத்து போட்டு நல்லா இதை கூழாக்கிடலாம். ஓகே, டேஸ்டாக இருக்கும் வாழைப்பழம். நிஞ்சா ஆட்டோடி ஸ்டைல் டிங் டிங் போட்டு இது குழப்பம் ஆக்கணும். இந்த மாதிரி நல்லா கூழாக ஆக்கினோம். இப்போலாம் அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இது, விடக்கூடாது. அதையும் நெசிக்கிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓகே, இந்த மாதிரி நல்லா கூழாக்கிட்டோம் வாழைப்பழத்தை. இவ்வளோ டேஸ்டாக இருக்குது. சரி, ஓகே, அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாழைப்பழ அல்வா. நீ மட்டும் கறியே தெரியுது. இப்போ கருப்பா தெரியுது, நிறையா தெரியுதுண்ணா. ஓகே, ஏலக்காய் தூள் பண்ணல. ஓகே, போதும். இது போதும். ஓகே, முந்திரி பருப்பு பாரு, நெய், மணலான நெய் வந்துச்சு. நல்லா சூடாகுது. ஏய் போடு, ரொம்ப தீச்சுடா, எத்துரு. எனக்கு சொல்ல தெரியும், கருப்பாயிடும். நல்லா இருக்கும். கோல்டன் கலரில் மாத்திரம் பாரு, அவசரப்படாது. எல்லாமே அந்த மாதிரி கோல்டன் கலராக மாறும். தெரியுமா உனக்கு? ஷார்ட்டாக ஒரு மாஸ்டர் கிட்ட பேசிங்கன்னு கொஞ்சம் கூட இதுவே இல்லை உங்களுக்கு. இப்போ எடுக்கணும். எப்படி நல்லா இருக்கா? கோல்டன் கலர். நல்லா எரியுதா? அடி பிடிக்காம கலருண்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த நெய்லேயே நல்லா வேகும். அல்வா செம்ம கமன்னு வாசனையாக இருக்கும். வாழைப்பழம் நல்லா வெந்துடுச்சு. என்ன பண்ணுறோம், வெல்லம் கரைச்சி வச்சுக்கிறேன், ஃபில்டர் பண்ணுறோம். கிட்டு காட்டு. ஏ
நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். நான் 1/4 கிலோ வெல்லம் போட்டுக்கிறேன். 1/4 கிலோ வெல்லம். நீங்கள் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை விட கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். அல்வா எப்படி தயாராகி கொண்டு இருக்கிறது? எப்படி அதனால் பார்த்து ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடிப்படி லைட்டாக கதறினே இருக்கணும். கொஞ்சம் கூட கேப் போடக்கூடாது. அவ்வளோதான். முந்திரி பருப்பு போட்டு வாழைப்பழ அல்வா தயார். அவ்வளோதான். இது நல்லா கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கலரணும். நமக்கு வேண்டாம். நம்ம ஸ்கூலில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும். கொஞ்சம் வாழைப்பழம் வச்சு அல்வா செஞ்சிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வாழைப்பழம் ஃபஸ்ட்டு பிடிக்காது. ஓகே, ஐயோ நல்லா தான் இருக்குது. நெய் தான் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டுன்னு நினைக்கிறேன். வாசனை அதிகமாக நெய் வாசனை. ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழம் பிடிக்காதவங்க செஞ்சு பார்க்கலாம். முந்திரி பருப்போடு ஒரு வாய். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழரசன், உனக்கு பிரெட் அல்வா அடுத்த வாரம். ஓகே, பாய்.